அத்தை, நான் என் அம்மா வீட்டிற்கு போகிறேன். என் தம்பியின் திருமணத்திற்காக கடை தெருவுக்கு சென்று பொருட்கள் வாங்க வேண்டும். அதனால்தான் என் அம்மா என்னை அழைத்திருக்கிறார். ஒரு அழகான புடவை அணிந்து கோமலவல்லி தன் அறையிலிருந்து வெளியே வந்து தன் மாமியாரிடம் கூறினாள். அதற்கு கீதா அம்மா, ஆனால் மருமகளே, நீ நேற்றுதானே 3 நாட்களுக்கு பிறகு உன் அம்மா வீட்டிலிருந்து திரும்பினாய். இன்று மீண்டும் போகிறாயா என்றார். ஆமாம் அத்தை, அது என்னவென்றால் இன்று என் தங்கை அம்மா வீட்டிற்கு வந்திருக்கிறாள். அவள் அடிக்கடி மதுரையிலிருந்து இங்கே வர முடியாது இல்லையா? அதனால்தான் என் அம்மா இன்றே பொருட்கள் வாங்க திட்டம் போட்டு விட்டார். அது சரிதான் மருமகளே. ஆனால் உன் புகுந்த வீட்டிலும் உனக்கு சில பொறுப்புகள் உள்ளன. உனக்கு தெரியும், நான் வாத நோயாளியாக இருக்கிறேன். முழங்கால்கள் முற்றிலுமாக பழுதாகிவிட்டன. மிகவும் சிரமப்பட்டு தான் நடக்கிறேன். இப்படி இருக்க வீட்டு வேலைகளை என்னால் செய்ய முடியாது. ஆமாம் அத்தை, நீங்கள் ஏன் வேலை செய்ய வேண்டும்? அக்கா இருக்கிறாரே, அவர் பார்த்து கொள்வார் சமையலறை வேலைகளை. இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே கீதா அம்மா அவர்களின் மூத்த மருமகள் மீனாட்சி சமையலறையிலிருந்து வெளியே வந்து கோபத்துடன் கூறினாள். ஏன், நான் இந்த வீட்டு வேலைக்காரியா? நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டே இருக்க. நீ எப்போது நினைத்தாலும் உன் பையை தூக்கி கொண்டு அம்மா வீட்டிற்கு ஓடிவிடுவாய். அமைதியாக உன் பையை வை, என்னுடன் வீட்டு வேலைகளை செய். நிச்சயமாக இல்லை. நான் இப்போது எந்த வேலையும் செய்ய போவதில்லை. என் அம்மா அழைத்திருக்கிறார், நான் கண்டிப்பாக போவேன். ஆனால் மருமகளே, மீனாட்சி மருமகள் சொல்வதும் சரிதான். அவள் இந்த வீட்டு மருமகள் என்பதைப் போல நீயும் தான். அப்படி இருக்க அவள் மட்டும் ஏன் தனியாக நாள் முழுவதும் சமையல் வேலைகளை கவனித்து கொண்டிருக்க வேண்டும் என்று கீதா அம்மா கூறினாள். அதற்கு கோமலவல்லி, அட போங்காத்தை, ஒரு நாள் அக்கா வேலை செய்தால் ஒன்றும் குறைந்து போய்விடாது என்றாள். கோமலவல்லியின் இந்த வார்த்தையை கேட்டு மீனாட்சி ஆத்திரமடைந்து கூறினாள், இது ஒரு நாள் விஷயம் அல்ல, இது உனக்கு தினசரி வேலைதான். வேலையிலிருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தயாராகி வெளியே கிளம்பி விடுகிறாய். ஓஹோ, இப்போது இந்த விஷயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை. நான் என் அம்மா வீட்டிற்கு போனால் உங்களுக்கு பொறாமை வருகிறது. இப்போது என் குடும்பத்தினர் அழைத்தால் நான் கண்டிப்பாக போவேன். ஆனால் கோமலவல்லி மருமகளே, வீட்டு வேலைகளில் நீயும் கை கொடுக்க வேண்டும் என்று கீதா அம்மா கூறினாள். அதற்கு கோமலவல்லி கத்தத் தொடங்கினாள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் நான் தானே செய்கிறேன். இன்னும் என் உயிரையா கொடுத்து விட முடியும்? இதை கேட்டு மூத்த மருமகள் மீனாட்சி கூறினாள். சரிதான் அத்தை, இப்போது நானும் முடிவு செய்து விட்டேன். நான் தனியாக வீட்டு வேலைகள் எதையும் செய்ய மாட்டேன். இவ்வாறு கூறிவிட்டு மீனாட்சி காலை ஊதறி கொண்டு தன் அறைக்கு சென்றாள். சரி, செய்யாதே. ஆனால் நான் என் அம்மா வீட்டிற்கு கண்டிப்பாக போவேன் என்று கூறிக்கொண்டே கோமலவல்லி வீட்டிலிருந்து வெளியேறினாள். கீதா அம்மா மற்றும் ஜனகன் ஆகியோருக்கு மணிமாறன், தீபாலன் என 2 மகன்கள் இருந்தனர். மூத்த மகன் மணிமாறனின் மனைவி மீனாட்சி, இளைய மகன் தீபாலின் மனைவி கோமலவல்லி. மணிமாறன் தன் தந்தையின் மளிகை கடையை கவனித்து வந்தார். அதே சமயம் தீபாலனுக்கு கடையில் அமர்வதில் எந்த ஆர்வமும் இல்லை. அவன் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருந்தான். ஆனால் அதில் அவனுக்கு பெரிய வருமானம் இல்லை. அதனால் அவனது அரசு வேலைக்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் கீதா அம்மா அவர்களின் கணவர் ஜனகன் வீட்டிற்குள் வந்து நாற்காலியில் அமர்ந்தவாறே கூறினார். கீதா, இன்று மிகவும் சோர்வாக இருக்கிறது. ஏன் கீதா, இளைய மகன் தீபாலன் இன்றும் கடைக்கு வரவில்லையா? இல்லைங்க, கடையில் வேலை செய்வது தனக்கு பிடிக்கவில்லை என்றும் அரசு வேலைக்காக தேர்வு எழுத வேண்டும் என்றும் கூறுகிறான். அரசு வேலை அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது என்று இந்த பையனுக்கு யார் புரிய வைப்பது? மேலும் கடையிலும் மூத்த மகன் மணிமாறனுக்கு அவனது உதவி தேவைப்படுகிறது. இறைவனே, இங்கே இளைய மகன் கடையில் வேலை செய்ய மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான். அங்கே இளைய மருமகள் வீட்டு வேலை எதையும் செய்ய தயாராக இல்லை என்று கீதா அம்மா கூறினாள். சரி கீதா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. மருமகளிடம் உணவை பரிமாற சொல் என்று ஜனகன் கூற கீதா அம்மா தானே எழுந்து சமையலறைக்கு செல்ல தொடங்கினாள். முழங்கால் வலி காரணமாக அவளால் நடக்க மிகவும் சிரமமாக இருந்தது. ஏன், மருமகள் எங்கே? அவளிடம் உணவை பரிமாற சொல். யார் சமைத்தார்கள்? உங்கள் இளைய மருமகள் எப்போதும் போல தயாராகி தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். அவளை பார்த்து இப்போது மூத்த மருமகளும் வேலை செய்ய மறுத்துவிட்டாள். இதை கேட்ட ஜனகன் தன் மூத்த மருமகள் மீனாட்சியை அழைத்தார். மீனாட்சி வெளியே வந்ததும் ஜனகன் கூறினார், மருமகளே, உண்மையில் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீ சமைக்க மறுத்துவிட்டாய். இளைய மருமகள் தான் அறிவில்லாதவள். ஆனால் நீயாவது விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீங்களே சொல்லுங்கள் மாமா, இதெல்லாம் எத்தனை நாட்களுக்கு தொடரும்? நாள் முழுவதும் நான் ஏன் சமையலறையில் கஷ்டப்பட வேண்டும்? உங்கள் இளைய மருமகளின் கைகளில் என்ன மருதானியா வைத்திருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் கடையிலும் நாள் முழுவதும் என் கணவர் தான் வேலை செய்கிறார். கடினமாக உழைத்து குடும்பத்தை நடத்துகிறார். குழந்தனாருக்கு வீட்டு செலவில் பங்களிக்க வேண்டிய கடமை இல்லையா?
நாங்கள் இருவரும் மட்டும் ஏன் வேலைக்காரர்களைப் போல உழைத்து கொண்டே இருக்க வேண்டும்? நீ சொல்வது சரிதான் மருமகளே. நான் இது குறித்து அவர்கள் இருவரிடமும் பேசுவேன். ஆனால் இப்போது சமைத்துத்தா, எனக்கும் பசிக்கிறது. கடையில் இருக்கும் மணிமாறனுக்கும் டிஃபன் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஜனகன் கூற மீனாட்சி நேரடியாக கூறினாள். சரி, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் போது தான் நானும் வேலை செய்வேன். அதற்கு முன் நான் எந்த வேலையிலும் கையை வைக்க மாட்டேன். இவ்வளவு கூறிவிட்டு அவள் தன் அறைக்குள் சென்றாள். மூத்த மருமகளின் இந்த தோரணையை பார்த்து ஜனகனும் கீதா அம்மாவும் அதிர்ச்சியடைந்தனர். கீதா அம்மா மிகவும் சிரமப்பட்டு அனைவருக்கும் சமைத்தார். ஆனால் இப்போது ஜனகன் அமைதியாக இருப்பது சரியல்ல என்று கருதினார். மாலை நேரத்திற்குள் அவர்களின் இளைய மகன் தீபாலன் மற்றும் மருமகளான கோமவல்லியும் வீடு திரும்பியிருந்தனர். மூத்த மகன் மணிமாறனும் கடையிலிருந்து திரும்பியிருந்தான். சொல்லுங்கள் அப்பா, அழைத்தீர்களா என்று இரு மகன்களும் தந்தையின் அருகில் அமர்ந்து கேட்க ஜனகன் கூறினார். மகனே தீபாலன், இப்போது நீயும் உன் பொறுப்பை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் அப்பா? என் அர்த்தம் என்னவென்றால், உன் அண்ணன் இன்னும் எவ்வளவு காலம்தான் வீட்டு செலவுகளை தனியாக பார்ப்பான்? தினசரி சண்டை சச்சரவுகளை முடிவுக்கு கொண்டு வர இப்போது சொத்தை பிரிப்பது தான் நல்லது என்று நினைக்கிறேன். அப்போது மணிமாறன் கூறினான். ஆனால் அப்பா, சொத்தை பிரிப்பதால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. குடும்பத்தினர் அனைவரும் தங்கள் கடமைகளை புரிந்து கொண்டு இணைந்து செயல்பட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன். அப்போது அருகில் அமர்ந்திருந்த கீதா அம்மா கூறினாள். அட மகனே, அனைவரும் தங்கள் பொறுப்பை புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனால் இந்த வீட்டில் ஒவ்வொருவரும் தங்கள் இஷ்டப்படி ஆடுகிறார்கள். மேலும் நீயும் எவ்வளவு காலம்தான் உன் தம்பியின் குடும்பத்தை காப்பாற்றுவாய்? இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே அருகில் நின்று கொண்டிருந்த இளைய மருமகள் கோமலவல்லி கூறினாள். ஏனத்தை, அவர்கள் எங்களுக்காக அப்படி என்ன செய்து விட்டார்கள்? நாங்கள் எங்கள் உழைப்பில் சம்பாதித்து சாப்பிடுகிறோம். இருந்தாலும் நாள் முழுவதும் குத்தி காட்டுகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், சொத்தை பிரித்து விடுங்கள். தினசரி சண்டையிலிருந்து நிம்மதி கிடைக்கும். அப்போது மூத்த மருமகள் மீனாட்சி கோபத்துடன் கூறினாள். ஆமாம் ஆமாம், எனக்கு எல்லாம் தெரியும். நீ மாமா மற்றும் அத்தையின் பொறுப்பை ஏற்கக்கூடாது. அந்த முழு சுமையும் என் தலைமேல் விழ வேண்டும் என்று நினைத்துதான் சொத்தை பிரிக்க சம்மதிக்கிறாய். ஆனால் நானும் முடிவு செய்துவிட்டேன். இனி நான் அவர்களின் எந்த வேலையையும் செய்ய போவதில்லை. பல நாட்கள் செய்துவிட்டேன். உடனே இளைய மருமகள் கோமலவல்லி கூறினாள். நானும் இவர்களை பராமரிக்க குத்தகை எடுக்கவில்லை. மூத்த மருமகளுக்கும் இளைய மருமகளுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. அப்போது மணிமாறன் கோபத்துடன் சத்தமிட்டு கூறினான். மீனாட்சி, என் பெற்றோரை சுமை என்று கூற உனக்கு எவ்வளவு தைரியம்? உடனே தீபாலன் கூறினான். அண்ணா, அம்மா மற்றும் அப்பா என்னுடன் இருப்பார்கள். அவர்களுக்காக எனக்கும் சில கடமைகள் உள்ளன. இவ்வளவு கூறிவிட்டு அவன் தன் அறைக்கு சென்றான். அப்போது கோமலவல்லி அவனுக்கு பின்னால் காலை உதறி கொண்டு வந்து கோபத்துடன் கூறினாள். என் பேச்சை நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். நான் உங்கள் பெற்றோரை என்னுடன் ஒருபோதும் வைத்துக் கொள்ள மாட்டேன். பார் கோமலவல்லி, அவர்கள் எனக்கு பிறப்பளித்த பெற்றோர். வயதான காலத்தில் நான் அவர்களை அப்படியே விட்டு விடுவேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களுடன் மட்டும்தான் வாழ முடியும். மற்றபடி இந்த வீட்டில் யார் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, யார் இறந்தாலும் பிழைத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கோமலவல்லி, நீ உன் எல்லையை மீறுகிறாய். இனி இந்த விஷயத்தில் எந்த விவாதமும் இல்லை. என் பேச்சை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். மாட்டேன், நானும் கூறிவிட்டேன். உங்கள் பெற்றோருடன் என்னால் ஒரு கணமும் வாழ முடியாது. என் தரப்பிலிருந்து சொல்வதானால் இன்றே அவர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுங்கள், அல்லது கிணற்றில் தள்ளிவிடுங்கள். அவர்களுடன் என்னால் வாழ முடியாது. இந்த வார்த்தையை கேட்டவுடன் தீபாலன் கோமலவல்லியின் கன்னத்தில் பலாரென ஒரு அறை விட்டான். கன்னத்தில் விழுந்த அறையால் கோமலவல்லி அதிர்ச்சி அடைந்தாள். பின்னர் கணவனை ஆத்திரத்துடன் பார்த்து பேசினாள். உன் பெற்றோருக்காக என் மீது கை வைத்து விட்டாய். இது நீ செய்தது சரியல்ல. உன்னை நான் பார்த்து கொள்கிறேன். ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு பிறகு கோமலவல்லி தன் அம்மா வீட்டிற்கு சென்றாள். அம்மா அப்பா என்று அழுது கொண்டே கோமலவல்லி குரல் கொடுக்க அவளது பெற்றோர் அறையிலிருந்து வெளியே வந்தனர். முற்றத்தில் தங்களின் மகள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தனர். அட கோமலவல்லி, மகளே, இந்த நேரத்தில் இங்கேயா? எல்லாம் நலம்தானே என்று அவளது அம்மா கேட்க கோமலவல்லி கூறினாள். அம்மா, நீங்கள் என்னை எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள்? ஆனால் மகளே, என்ன நடந்தது என்று சொல் என்று கோமலவல்லியின் தந்தை கேட்டார். என்ன சொல்வது அப்பா? நாள் முழுவதும் அந்த வீட்டில் வேலை செய்து என் எலும்புகளை தேய்த்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என் புகுந்த வீட்டினர் தினமும் என்னை வசைபாடி கொண்டே இருக்கிறார்கள். குத்தி காட்ட ஒரு வாய்ப்பையும் அவர்கள் விடுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் என் கணவர் கூறுகிறார், இந்த வீட்டில் வாழ வேண்டுமானால் நாள் முழுவதும் மாமனார் மாமியாருக்கு சேவை செய்ய வேண்டுமா? இதை கேட்டு அவளது அம்மா கூறினாள். என்ன, என் மகளை அந்த வீட்டு வேலைக்காரியாக மாற்றி வைத்துள்ளார்களா அவர்கள்? பின்னர் அழுது கொண்டே கோமலவல்லி கூறினாள். இப்போது நீங்களே சொல்லுங்கள்,
நான் நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்யவா அல்லது மாமனார் மாமியாரின் கால்களை பிடிக்கவா? நான் வேலை செய்ய மறுத்தபோது உங்கள் மருமகன் என்னை அடித்தார். வீட்டை விட்டு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினார். இந்த வார்த்தையை கேட்டதும் கோமலவல்லியின் பெற்றோரின் முகம் கோபத்தால் சிவந்தது. அப்போது அவளது தந்தை கூறினார், அவர்களுக்கு இவ்வளவு தைரியமா? அவளது அம்மா கூறினாள், மகளே, நீதான் அவர்களின் அராஜகங்களை பொறுத்து கொண்டு அவர்களிடம் ஒருபோதும் சத்தமிட்டு பேசாமல் இருந்ததால் அவர்களின் தைரியத்தை வளர்த்திருக்கிறாய். அதற்கு கோமலவல்லி, ஆனால் அம்மா, பொறுத்து கொள்ளாமல் நான் என்ன செய்வது? எப்படியாவது என் குடும்பம் தலைக்க வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் கோமலவல்லியின் அம்மா கூறினாள், திருமணம் செய்வதற்கு முன்பு அவர்கள் தங்கள் மருமகளை மகள் போல வைத்துக் கொள்வதாக கூறினார்கள். இன்று அடிதடியில் இறங்கிவிட்டார்கள். ஆனால் மகளே, நீ கவலைப்படாதே. நீ பல துன்பங்களை அனுபவித்து விட்டாய். இப்போது நீ உன் பெற்றோர் வீட்டில் இருக்கிறாய். அவர்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். மறுபுறம் கோமலவல்லி வீட்டை விட்டு சென்ற விஷயம் குடும்பத்தினருக்கு தெரிந்ததும் அனைவரும் கவலையடைந்தனர். பின்னர் மணிமாறன் கூறினான், உன் மனைவி மீது கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? நான் வேறு என்ன செய்வேன் அண்ணா? அவள் என் பெற்றோருடன் ஒருபோதும் வாழ முடியாது என்று நேரடியாக கூறிவிட்டாள். அவர்களை கிணற்றில் தள்ளிவிட சொல்கிறாள் அண்ணா. அவளது மரியாதை குறைவான நடத்தையை நான் இன்று வரை பொறுத்து கொண்டேன். அவளிடம் எதுவும் சொன்னதில்லை. ஆனால் இன்று அவள் என் பெற்றோரை பற்றி கூறியதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதை கேட்ட ஜனகன் கூறினார், மகனே, நீ செய்தது சரியல்ல. இப்போது சென்று கோமலவல்லியை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வா. இல்லை அப்பா, நான் அவளை சமாதானப்படுத்த ஒருபோதும் போக மாட்டேன். அவள் இங்கே வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை என்று கூறிவிட்டு தீபாலன் அங்கிருந்து சென்றான். ஆனால் ஜனகனால் தன் மகனின் வாழ்க்கை சீரழிவதை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. எனவே அவரே அங்கு செல்ல முடிவெடுத்தார். அடுத்த நாள் அவர் கோமலவல்லியின் வீட்டிற்கு சென்றபோது அவரை கண்டதும் கோமலவல்லியின் தந்தையின் முகம் சுருங்கியது. ஜனகன் தன் மகனின் நடத்தைக்காக கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்டார். கோமலவல்லியின் தந்தை சத்தமாக கூறினார், நல்ல கதை. முதலில் எங்கள் மகளை இவ்வளவு சித்திரவதை செய்துவிட்டு இப்போது இங்கே மன்னிப்பு கேட்க வந்துவிட்டீர்களா? எங்கள் மகளை மீண்டும் அந்த நரகத்திற்கு அனுப்புவோம் என்று நீங்கள் எப்படி நினைத்தீர்கள்? வந்த வழியை பார்த்து கொண்டு இப்பொழுதே வெளியேறுங்கள். அப்படி செய்யாதீர்கள் சம்பந்தி அவர்களே. சாதி சனத்தில் நமக்கு என்ன மரியாதை இருக்கும் என்று ஜனகன் கூற, கோமலவல்லியின் அம்மா கூறினாள், இதை பற்றி உங்கள் மகன் எங்கள் மகள் மீது கை வைத்த போதே யோசித்திருக்க வேண்டும். அவளை அடித்த போதே யோசித்திருக்க வேண்டும். சரி அம்மா, ஆனால் அவள் ஏன் அப்படி செய்தாள் என்ற காரணத்தை கூறவில்லையா? தவறு உங்கள் மகள் தரப்பிலும் குறைவல்ல என்றார் ஜனகன். இந்த வார்த்தையை கேட்டு கோமலவல்லி முதலை கண்ணீர் வடித்தவாறே கூறினாள், பார்த்தீர்களாப்பா, இவ்வளவு நடந்த பிறகும் அவர்கள் என் மீதே தவறு சொல்கிறார்கள். இதுவரை அவர்கள் என்னை அடித்தார்கள். விட்டால் என்னை கொலை செய்யவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். பாருங்கள் சம்பந்தி, நாங்கள் இனி எதையும் கேட்க விரும்பவில்லை. நீங்கள் அமைதியாக இங்கிருந்து செல்லுங்கள். இனி உங்களுடன் நீதிமன்றத்தில் தான் சந்திப்பு. பின்னர் ஜனகன் கைகளை கூப்பி கூறினார், மறுபடி ஒரு முறை யோசிங்கள் சம்பந்தி. மகளின் தவறுகளை மறைத்து இவ்வளவு பெரிய முடிவை எடுப்பது சரியல்ல. உங்கள் கைகளில் 2 குடும்பங்களின் வாழ்க்கை உள்ளது. உங்களின் ஒரு முடிவு 2 குடும்பங்களையும் சேர்க்கலாம் அல்லது அழிக்கலாம். கோமலவல்லியின் அம்மா கூறினாள், நீங்கள் உங்கள் கவலையை பாருங்கள். எங்கள் மகளின் வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் அமைத்துக் கொள்வோம். மேலும் எங்கள் மகளை நீங்கள் அடித்ததற்கான பழியை நாங்கள் வாங்கியே தீருவோம். இப்போது இடத்தை காலி செய்யுங்கள். ஜனகன் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார். கீதா அம்மா கேட்டால், என்னங்க, மருமகளை உங்களுடன் அழைத்து வரவில்லையா? இல்லை கீதா, அவர்கள் மறுத்து விட்டார்கள். நான் அவர்களின் முன்னால் கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்டேன். ஆனால் கோமலவல்லியும் வர தயாராக இல்லை. அவளது பெற்றோரும் அனுப்ப தயாராக இல்லை. இப்போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக மிரட்டுகிறார்கள். நீதிமன்ற வழக்கா? அவ்வளவு பெரிய விஷயம் ஒன்றுமில்லையே. பின்னர் தன் மகன் தீபாலனை பார்த்து கீதா அம்மா கூறினாள், மகனே, நீதான் அவளை சமாதானப்படுத்தி அழைத்து வர வேண்டும். அம்மா, நீங்கள் இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. கோமலவல்லி அவளது அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும். என் பெற்றோரை மதிக்காத ஒரு மனைவி எனக்கு தேவையில்லை. வழக்கு தொடரும் விஷயத்தை பொறுத்தவரை அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்யட்டும். பார் மகனே, இப்படிப்பட்ட பிடிவாதத்தால் தான் குடும்பங்கள் அழிகின்றன. அதனால்தான் உனக்கு புரிய வைக்கிறோம். விஷயத்தை பெரிதாக்காமல் சுமூகமாக முடிப்பது தான் புத்திசாலித்தனம். அம்மா, விஷயம் ஏற்கனவே பெரிதாகிவிட்டது. இனி நடப்பது நடக்கட்டும் என்று கூறிவிட்டு தீபாலன் அங்கிருந்து சென்றான். பின்னால் நின்று கொண்டிருந்த மூத்த மருமகள் மீனாட்சி இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு நாள் கடந்திருக்கும். மதிய நேரத்தில் மணிமாறன் கடையில் இருந்து வீட்டிற்கு சாப்பிட வந்தபோது தன் அம்மா துணிகளை துவைத்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். விஷயம் என்னவென்று அவனுக்கு புரிந்தது.
அவன் வேகமாக தன் அறைக்கு சென்று சத்தமாக கூறினான், மீனாட்சி, இதெல்லாம் என்ன நடந்து கொண்டே இருக்கிறது? ஏன், நான் அப்படி என்ன செய்து விட்டேன் என்று மீனாட்சி கேட்க, மணிமாறன் கூறினான், அம்மா அப்பாவின் 2 ஜோடி துணிகளை துவைக்கும் சிறிய வேலை கூட உனக்கு பாரமாக தெரிகிறதா? சரி, நான் எவ்வளவு காலம்தான் தனியாக வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்வது? இது உங்களுக்கு சிறிய வேலையாக தெரியலாம், எனக்கு அல்ல. நாள் முழுவதும் வீட்டில் எவ்வளவு வேலை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அந்த மகாராணி சொகுசாக தன் அம்மா வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறாள். நான் ஏன் தனியாக வீட்டு வேலைகளில் கஷ்டப்பட வேண்டும்? பார் மீனாட்சி, நீ செய்வது சரியல்ல என்று மணிமாறன் கோபமாக கூறினான். அதற்கு மீனாட்சி கத்தினாள், எனக்கு தெரியும் எது சரி எது தவறு என்று. இனி நான் என் வேலைகளை மட்டும்தான் செய்வேன், யாருக்கும் சமைக்கவும் மாட்டேன், வேறு எந்த வேலையையும் செய்ய மாட்டேன். இவ்வாறு கூறிவிட்டு அவள் சமையலறைக்குள் சென்றாள். மறுபுறம் கோமலவல்லியின் அம்மா வீட்டில் அவளது தந்தை அவளிடம் வந்து கேட்டார், மகளே, தீபாவளியிடமிருந்து ஏதேனும் ஃபோன் வந்ததா? இல்லை அப்பா, அவர் ஏன் எனக்கு ஃபோன் செய்ய போகிறார்? எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்தான் காரணம் என்று கோமலவல்லி கூறினாள். அவளது தந்தை கூறினார், வருத்தப்படாதே மகளே, நான் இப்போதுதான் வழக்கறிஞரை சந்தித்து விட்டு வருகிறேன். உன் புகுந்த வீட்டினர் மீது வரதட்சணை வழக்கு தொடர்ந்துள்ளேன். அதற்கான ஃபைல் தயாராகிவிட்டது. ஆனால் அப்பா, வரதட்சணை பற்றி எந்த பேச்சுமே வரவில்லையே. அட மகளே, நாம் பொய் குற்றச்சாட்டு சுமத்தியிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் வழக்கறிஞர் கூறுகிறார், நம் வழக்கை வலுவாக்க இப்படிப்பட்ட தந்திரங்களை கையாளத்தான் வேண்டும். வரதட்சணை குற்றச்சாட்டு முக்கியமானது. இப்போது பார், அவர்களுக்கு நான் எப்படி பாடம் புகட்டுகிறேன் என்று. உன் காலில் விழுந்து அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். இதை கேட்ட கோமலவல்லியின் அம்மா கூறினாள், மிகவும் சரி. ஒருத்தரின் மகளை துன்புறுத்தினால் என்ன நடக்கும் என்று அவர்களுக்கும் தெரியட்டும். சிறையில் கம்பி என்னும் போது புத்தி தானாக வலிக்கு வரும். சரி மகளே, நீ ஓய்வெடு, கவலைப்பட தேவையில்லை என்று கூறிவிட்டு கோமலவல்லியின் தந்தை அறையிலிருந்து வெளியே வந்தார். இங்கு புகுந்த வீட்டில் மூத்த மருமகள் மீனாட்சியும் தனக்கு மட்டும் தனியாக சமைக்க தொடங்கி இருந்தாள். ஆனால் மணிமாறனுக்கு இது சற்றும் பிடிக்கவில்லை. இன்று ஞாயிற்றுக்கிழமை. மணிமாறன் அமைதியாக படுக்கையில் படுத்திருந்தான். எண்ணங்களின் புயல் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. பின்னர் மீனாட்சி அவனிடம் வந்து கூறினாள், கேளுங்கள், காலை 10 மணி ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் இன்னும் காலை உணவு கூட சாப்பிடவில்லை. இரவும் சாப்பிடாமலேயே தூங்கிவிட்டீர்கள். நான் உணவு எடுத்து வருகிறேன், எழுந்து சாப்பிடுங்கள். அப்போது மணிமாறன் கூறினான், உணவு நான் அப்போது தான் சாப்பிடுவேன். எப்போது நீ என்னுடன் அம்மா மற்றும் அப்பாவிற்கு உணவை பரிமாறுகிறாயோ அப்போதுதான். அவர்கள் கோயிலிலிருந்து இப்போது வந்து விடுவார்கள். அவர்களுக்கும் காலை உணவை தயாரி. இதற்கு மீனாட்சி கோபத்துடன் கூறினாள், ஓஹோ, இன்னும் அதே விஷயத்தை பிடித்து கொண்டு தான் இருக்கிறீர்களா? ஆனால் நானும் பிடிவாதமாக இருக்கிறேன். நான் அவர்களுக்கு சமையல் செய்யவே மாட்டேன். அப்படியானால் நானும் சாப்பிட மாட்டேன் என்று மணிமாறன் கூறினான். அதற்கு மீனாட்சி, சரி, அப்படியானால் நீங்கள் பட்டினியாகவே இருங்கள் என்றாள். உன்னிடம் யார் உணவு கேட்டது? இங்கிருந்து போ, என்னை தனியாக விடு என்று மணிமாறன் சத்தமாக கூறினான். மீனாட்சியும் ஆத்திரமடைந்து கூறினாள், உங்களிடமே இப்படி இருந்தால் நானும் கோமலவல்லியை போல என் அம்மா வீட்டிற்கு சென்று விடுவேன். அப்படியானால் போ, உன்னை யார் தடுத்தது? ஓ, உங்களுக்கு நான் சிறிதும் தேவையில்லையா? நான் போகிறேன். தாராளமாக இப்பொழுதே போ, கதவு திறந்தே இருக்கிறது. கணவனின் இந்த வார்த்தையை கேட்டு மீனாட்சி தன் பையை அடுக்கத் தொடங்கினாள். நான் போகிறேன், ஆனால் என் பேச்சை காது கொடுத்து கேளுங்கள். நான் ஒரு முறை சென்று விட்டால் மீண்டும் வரமாட்டேன். அதற்கு பிறகு உங்கள் பெற்றோருடனேயே வாழுங்கள் என்று கூறிவிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். மீனாட்சி பையை தூக்கி கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு சென்றபோது அவளை திடீரென அங்கே கண்ட அவளது தந்தை ஆச்சரியமடைந்திருந்தார். அட மகளே, திடீரென இங்கேயா? எந்த ஃபோனும் இல்லை, தகவலும் இல்லை. ஃபோன் செய்ய எனக்கு எங்கே நேரம் இருந்ததாப்பா? ஏன் மகளே, என்ன நடந்தது? எல்லாம் நலம்தானே? எதுவும் நலமில்லை. ஒருபுறம் என் மாமனார் மாமியார் என் வாழ்க்கையை நரகமாக்குகிறார்கள். மறுபுறம் உங்கள் மருமகன் என்னிடம் ஒழுங்காக பேசுவதே இல்லை. நான் இங்கு வராமல் வேறு என்ன செய்வது? இதை கேட்டு அவளது தந்தை கூறினார், என்ன அதன் அர்த்தம்? நீ உன் புகுந்த வீட்டில் சண்டை போட்டுவிட்டு இங்கு வந்திருக்கிறாயா? மகிழ்ச்சியாக வரவில்லையா? ஆமாம் அப்பா, ஆனால் எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. என் குழந்தன் மனைவி புகுந்த வீட்டு பொறுப்புகளில் இருந்து தப்பிக்க தன் அம்மா வீட்டில் போய் அமர்ந்து கொண்டார். வேலை சுமை அனைத்தையும் என் மீது போட்டுவிட்டார்கள். ஆனால் நானும் முடிவு செய்து விட்டேன். அந்த வீட்டில் மாமனார் மாமியாரின் வேலைக்காரியாக என்னால் வாழ முடியாது. இதையே என் கணவரிடம் கூறிய போது என்னை வீட்டை விட்டு போக சொல்லிவிட்டார். இதை கேட்ட மீனாட்சியின் அம்மா அவளை கண்டித்து கூறினாள், என்ன, மாமனார் மாமியாரின் வேலைகளிலிருந்து தப்பிக்க நீ இங்கு வந்து அமர்ந்து கொண்டாயா? நாங்கள் உனக்கு இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அம்மா,
மாமனார் மாமியார் எனக்கு மட்டுமா சொந்தம்? அவளுக்கு இல்லையா? நான் ஏன் தனியாக அந்த சுமையை தாங்க வேண்டும்? இல்லை மகளே, இந்த எண்ணம் தவறு. குடும்பத்தின் பெரியவர்கள் சுமை அல்ல. மாமனார் மாமியாரின் சேவை பாக்கியம் உள்ளவர்களுக்கே கிடைக்கும். எனக்கு ஒரு விஷயம் சொல் மகளே. உன் திருமணத்திற்கு பிறகு இந்த 7 ஆண்டுகளில் எப்போதாவது உன் மாமனார் மாமியார் உன்னை திட்டியிருக்கிறார்களா? அவர்கள் உன்னிடம் சத்தமிட்டு கூட பேசியதில்லை. உன் கணவனும் உன்னை நன்றாக பார்த்து கொள்கிறான், எங்களை மதிக்கிறான். உனக்கு நினைவிருக்கிறதா? உன் தந்தைக்கு மாரடைப்பு வந்தபோது என் ஒரு ஃபோன் அழைப்பிற்காக அவர் உடனடியாக நமக்கு உதவ ஓடி வந்தார். ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் நமக்கு துணையாக நின்றார். எங்களை ஒருபோதும் மகன் இல்லை என்று உணரவிடவில்லை. இப்படி இருக்க அதற்கு பதிலாக அவர் தன் பெற்றோரை உன்னுடைய பெற்றோரை போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தவறு? ஆனால் நீ அவர்களிடம் சண்டை போட்டுவிட்டு இங்கு வந்திருக்கிறாய். உறவு என்பது இரு தரப்பில் இருந்தும் உருவாக வேண்டும் மகளே. நீ உன் கணவனிடம் எதிர்பார்ப்புகளை வைத்தால் அவனது எதிர்பார்ப்புகளையும் நீ பூர்த்தி செய்ய வேண்டும். தன் பெற்றோரின் வார்த்தைகளை கேட்ட மீனாட்சியின் கண்கள் வெட்கத்தால் குனிந்தன. அவள் கூறினாள், எனக்கு தெரிகிறது அம்மா, நான் பெரிய தவறு செய்து விட்டேன். நான் அவர்களை வீட்டை விட்டு போவதாக மிரட்டத்தான் செய்தேன். ஆனால் அவரே என்னை வெளியேற சொன்னபோது நான் அதை என் சுயமரியாதை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் அம்மா, இப்போது நான் எந்த முகத்துடன் மீண்டும் போவேன் என்று கூறி மீனாட்சி அழத் தொடங்கினாள். மறுபுறம் 2 மருமகளின் நிலையை கண்டு ஜனகன் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தார். அப்போது கீதா அம்மா அவரிடம் வந்து அமர்ந்து கவலையுடன் இருந்த அவரிடம் கேட்டாள், என்னங்க, என்ன யோசித்து கொண்டிருக்கிறீர்கள்? கீதா, யோசித்து பார்க்கிறேன். ஒரு காலத்தில் நம் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. நம் வீட்டிற்கு யாருடைய கண்பட்டதோ தெரியவில்லை. இளைய மருமகளின் குணம் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் மூத்த மருமகளிடமிருந்து நான் எதை எதிர்பார்க்கவில்லை. அப்போது கீதா அம்மா கூறினாள், 2 மகன்களுக்கும் திருமணம் நடந்தால் மருமகள்கள் வீட்டு பொறுப்பை ஏற்பார்கள். நம் முதிய வயது நிம்மதியாக கழியும் என்று நினைத்தோம். ஆனால் முதிய வயதில் நாம் இந்த நாட்களையும் பார்க்க வேண்டி வரும் என்று யாருக்கு தெரியும்? இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த போதே வாசலில் அழைப்பு மணி அடித்தது. ஜனகன் கதவை திறந்தபோது மீனாட்சி தன் தந்தையுடன் நின்றிருந்தாள். அவர்களை உள்ளே அழைத்து வந்ததும் மீனாட்சி தன் மாமனார் மாமியாரின் கால்களை தொட்டு வணங்கினாள். அப்போது மீனாட்சியின் தந்தை கூறினார், என் மகளின் சார்பாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். புகுந்த வீட்டில் சண்டை போட்டுவிட்டு அவள் அம்மா வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்று தெரிந்த உடனேயே நான் அவளை மீண்டும் அழைத்து வந்து விட்டேன். அட இல்லை சம்பந்தி, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? பிள்ளைகள் தவறு செய்வது சகஜம்தானே. எங்கள் மருமகள் வீட்டிற்கு திரும்பியதே எங்களுக்கு போதும். சிறிது நேரம் நலம் விசாரித்த பின் மீனாட்சியின் தந்தை அவளை அங்கே விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினார். மூத்த மருமகள் திரும்பியதும் ஜனகனும் கீதா அம்மாவும் நிம்மதி பெருமிச்சு விட்டனர். மாலை நேரத்தில் மணிமாறன் வீடு திரும்பிய போது தன் மனைவியிடம் பேசாமல் அவளை புறக்கணித்து தன் அறைக்கு சென்றான். கேளுங்கள், நான் என் தவறை உணர்ந்து விட்டேன். என் பெற்றோர் எனக்கு புரிய வைத்து விட்டார்கள். இனி மாமா அத்தையின் சேவையில் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன். என் பெற்றோரை போல அவர்களை கவனித்துக் கொள்வேன். அப்போது மணிமாறன் கூறினான், மீனாட்சி, நம் அன்பு அவ்வளவு பலவீனமானதா? ஒரு சிறிய பிரச்சனை வந்தவுடனேயே நீ பையை தூக்கி கொண்டு அம்மா வீட்டிற்கு ஓடி விடுவதற்கு? அதற்கு மீனாட்சி அழுது கொண்டே கூறினாள், உண்மையை சொன்னால் நான் வீட்டை விட்டு போக விரும்பவில்லை. நீங்கள் என்னை ஒரு முறை தடுத்திருந்தாலும் நான் அப்போதே நின்றிருப்பேன். நீங்கள் இல்லாமல் வாழ்வதை என்னால் கற்பனை கூட செய்ய முடியாது. இனி இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டேன் என்று மீனாட்சி கூற மணிமாறன் அவளை கட்டி பிடித்து கொண்டான். 2 நாட்கள் கூட சரியாக கடந்திருக்காது. அவர்களின் வீட்டிற்கு வெளியே போலீஸ் வாகனம் வந்து நின்றது. போலீசாரை தன் வீட்டின் முன் கண்ட ஜனகனின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்தன. அப்போது ஒரு போலீஸ்காரர் கூறினார், உங்கள் பெயரில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் புகாரா? எங்கள் பெயரிலா? நாங்கள் அப்படி என்ன செய்தோம்? முதலாவதாக, நீங்கள் உங்கள் மருமகளிடம் வரதட்சணை கேட்கிறீர்கள். மேலும் அவளை அடிக்கிறீர்கள். இதனால் மனமுடைந்து அவளது தந்தை உங்களுக்கு எதிராக புகார் அளித்துள்ளார். எங்கள் மீது வரதட்சணை குற்றச்சாட்டா? நாங்கள் வரதட்சணை என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தியதில்லை. ஆனால் உங்கள் மருமகள் தன் கணவர் மற்றும் மாமனார் மாமியார் தன்னை அடித்து வீட்டை விட்டு வெளியேற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இல்லை இன்ஸ்பெக்டர் அவர்களே, இது முற்றிலும் பொய். அவள் மீது கை வைப்பது ஒருபுறம் இருக்கட்டும், நாங்கள் அவளை விரலால் கூட தொட்டதில்லை. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால் கோபித்து கொண்டு அவள் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். நான் அவளை அழைக்கவும் சென்றேன். அவர்களின் முன்னால் கைகளை கூப்பினேன். இருந்தாலும் அவர்கள் கேட்கவில்லை. இன்ஸ்பெக்டர் கூறினார், நீங்கள் அவர்களுடன் சமரசம் செய்து கொள்வது நல்லது.
வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றால் முழு குடும்பமும் சிக்கலில் மாட்டிவிடும். உங்களுக்கு 24 மணி நேரம் அவகாசம் உள்ளது. விஷயத்தை சுமூகமாக முடித்து நாளை காவல் நிலையத்திற்கு வாருங்கள். இல்லை என்றால் நாங்கள் உங்கள் வீட்டிற்கே வந்து உங்களை அழைத்து செல்ல வேண்டியிருக்கும். இன்ஸ்பெக்டர் வார்த்தைகளை கேட்டு ஜனகன் மற்றும் கீதா அம்மா அவர்களின் இதயம் நடுங்கியது. சரி இன்ஸ்பெக்டர் அவர்களே, நான் அவர்களிடம் பேசுகிறேன் என்று ஜனகன் கைகளை கூப்பி கூறிவிட்டு முற்றத்தில் இருந்த கட்டிலில் அமர்ந்தார். மாலை நேரத்தில் இரு மகன்களும் வீடு திரும்பியதும் ஜனகன் அவர்களிடம் விஷயத்தை கூறினார். வரதட்சணை குற்றச்சாட்டை கேட்டதும் தீபாலன் கோபமடைந்தான். நம் மீது இப்படிப்பட்ட கேவலமான குற்றச்சாட்டை சுமத்த அவர்களுக்கு எவ்வளவு தைரியம்? மணிமாறன் கூறினான், இல்லை தீபாலன், கோபத்தால் எதுவும் ஆகாது. இப்போது ஃபோன் செய்து நிதானமாக பேசு, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தீபாலன் தன் மனைவி கோமலவள்ளிக்கு ஃபோன் செய்தபோது அவளது தந்தை ஃபோனை எடுத்தார். மாமா, ஒரு சிறிய விஷயத்திற்காக எங்களுக்கு எதிராக போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறீர்களே, ஏன் மருமகனே? நீ எங்கள் மகள் மீது கை வைத்தது சிறிய விஷயமா? மாமா, கோபத்தில் என்னிடம் அந்த தவறு நடந்துவிட்டது. ஆனால் நீங்கள் என் பெற்றோர் மீது வரதட்சணை குற்றச்சாட்டை பொய்யாக சுமத்திருக்கிறீர்களே, இதில் அவர்களின் தவறு எதுவுமே இல்லையே. பார் தீபாலன், நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை. இனி நீதிமன்றத்தில் தான் சந்திப்பு என்று அவனது மாமனார் கூறி போனை வைத்தார். தீபாலன் கோபத்துடன் கூறினான், சரி, அப்படியானால் விஷயம் நீதிமன்றத்திற்கே செல்லட்டும். பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து யாரும் வழக்கில் வெல்ல முடியாது என்று கூறி தீபாலன் ஃபோனை வைத்துவிட்டு தன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான். மணிமாறன் கூறினான், கவலைப்பட தேவையில்லை, எனக்கு ஒரு நல்ல வழக்கறிஞரை தெரியும். சிறிது நேரத்தில் மணிமாறன் வழக்கறிஞரை சந்திக்க சென்றான். நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடங்கின. குடும்பத்தினர் அனைவரும் இதன் முடிவு என்னவாகுமோ என்ற கவலையிலேயே இருந்தனர். இப்படியே பல மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் மாலை மணிமாறனும் ஜனகனும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு வீடு திரும்பிய போது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டே மீனாட்சி கேட்டாள், வழக்கறிஞர் என்ன சொன்னார்? இந்த வழக்கு இன்னும் எவ்வளவு காலம் நடக்கும்? மணிமாறன் புன்னகையுடன் கூறினான், இறைவன் நம் குரலை கேட்டுவிட்டார். நாம் வழக்கில் வெற்றி பெற்று விட்டோம். இதற்கான ஃபைல் நம் கைக்கு வந்துவிட்டது. இதை கேட்டதும் குடும்பத்தினர் அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது. கீதா அம்மா கூறினாள், இறைவனின் வீட்டில் நீதி தப்பாது. அதன் பிறகு தீபாலன் கூறினான், அம்மா, ஒரு செய்தி அல்ல, 2 நற்செய்திகள் உள்ளன. எனக்கு அரசு வேலையும் கிடைத்து விட்டது. இதை கேட்ட பெற்றோரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. வீட்டில் ஒரு திருவிழா போன்ற சூழ்நிலை உருவானது. 2-3 நாட்கள் கடந்ததும் கீதா அம்மான் தன் கணவரிடம் கூறினாள், இப்போது நாம் தீபாலனுக்கு ஒரு நல்ல வரன் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதை கேட்டு ஜனகன் ஆச்சரியத்துடன், அட, நீ என்ன பேசுகிறாய் கீதா என்றார். பாருங்கள், அவர்கள் விவாகரத்து பத்திரங்களை அனுப்பிவிட்டார்கள். விவாகரத்து ஆகப் போகிறது எனும்போது வரன் பார்ப்பதில் என்ன தவறு? சரி, ஆனால் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் தீபாவளியிடம் ஒரு முறை பேசிவிடு. மறுபுறம் வழக்கில் தோற்ற பிறகு கோமலவள்ளியின் அம்மா வீட்டில் ஒரு மௌனம் நிலவியது. இதற்கிடையில் கோமலவள்ளியின் தம்பிக்கும் திருமணமாகியிருந்தது. இப்போது கோமலவள்ளி தன் தம்பி மனைவியின் கண்களுக்கு உறுத்தத் தொடங்கினாள். அவள் ஒரு நர்ஸாக பணிபுரிந்து வந்தாள். கவலையில் மூழ்கிய கோமலவள்ளியின் தந்தை தன் மனைவியிடம் கூறினார், இந்த வழக்கறிஞர்களின் பின்னால் அலைந்து நமக்கு தான் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. மறுபுறம் அவர்களின் அதிர்ஷ்டம் திறந்து விட்டது. இப்போது தீபாலனுக்கு அரசு வேலையும் கிடைத்து விட்டது. இதை கேட்ட கோமலவள்ளியின் அம்மா அதிர்ச்சி அடைந்தாள். அரசு வேலையா? நாம் அவர்களை சிறைக்கு அனுப்ப நினைத்தோம். ஆனால் எல்லாம் நமக்கே தலைகீழாக மாறிவிட்டது. அப்போது கோமலவள்ளி அங்கு வந்து அமர அவளது அம்மா கூறினாள், சரி, நடந்தது நடந்துவிட்டது. இப்போது கோமலவள்ளிக்கு வேறு எங்காவது வரன் பாருங்கள். காலம் கடத்துவதற்கு முன் ஒரு நல்ல பையனை பார்த்து இவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடலாம். அப்போது கோமலவள்ளி கூறினாள், என்ன பேசுகிறாய் அம்மா? வேறு வரன் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்களும் இப்படி இருந்தால் எனக்கு மீண்டும் திருமணமே வேண்டாம். அவளது தந்தை கூறினார், மகளே, நீ உன் கைகளால் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாய். இன்னும் எத்தனை நாட்கள் தான் உன்னை வீட்டிலேயே வைத்திருப்பது? நீ திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் சுற்றத்தாரும் உறவினர்களும் 100 கதைகள் பேசுவார்கள். கோமலவள்ளி கோபத்துடன் கூறினாள், அப்படியாப்பா, இப்போது உங்களுக்கு உறவினர்களின் நினைவு வருகிறதா? நான் என் புகுந்த வீட்டை விட்டு இங்கு வந்தபோது, மகளே, இது உன் வீடு, நீ நிம்மதியாக இரு, கவலைப்படாதே என்று கூறினீர்களே. இப்போது என்ன ஆனது? அட மகளே, இது உன் வீடு இல்லை என்று நாங்கள் எப்போது சொன்னோம்? ஆனால் எங்களின் சூழ்நிலையையும் புரிந்து கொள்ள முயற்சி செய் என்று அவளது அம்மா புரிய வைக்க முயல கோமலவள்ளி கூறினாள், எனக்கு எல்லாம் புரிகிறது அம்மா.
உங்கள் மருமகள் வந்த பிறகு நான் உங்களுக்கு சுமையாக தெரிகிறேன். அவளும் ஒரு நர்ஸ் என்பதால் அவளது பேச்சைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். அவளது அம்மா கூறினாள். அப்படி இல்லை மகளே, ஆனால் நீ திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். இதை தவிர வேறு வழி இல்லை. அப்போது கோமலவள்ளி கண்களை குனிந்து தயக்கத்துடன் கூறினாள். ஒரு வழி இருக்கிறது அம்மா. நீங்கள் சென்று என் புகுந்த வீட்டினரிடம் பேசி மன்னிப்பு கேளுங்கள். மகளின் இந்த வார்த்தையை கேட்டு கோமலவள்ளியின் தந்தை கோபமடைந்து கூறினார். அப்படியா? அவர் உன்னை அழைக்க இங்கு வந்தபோது நீ செல்ல மறுத்துவிட்டாய். உன் மாமனார் என் முன்னால் கைகளை கூப்பினார். ஆனால் நாங்கள் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களை அவமதித்து வீட்டை விட்டு வெளியேற்றினோம். இப்போது நான் சென்று அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதா? அப்பா, தவறு நடந்துவிட்டது. ஆனால் உங்கள் மகளுக்காக நீங்கள் அங்கு சென்று மன்னிப்பு கேட்கலாம் அல்லவா? கோமலவள்ளியின் அம்மா கூறினாள். விஷயம் சரிதான். நாம் இறங்கி வருவதால் நம் மகளின் வாழ்க்கை மீண்டும் மலரும் என்றால் அதைவிட நல்லது என்ன இருக்க முடியும்? மேலும் அவ்வளவு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே. தீபாலன் மருமகள் என்ற முறையில் மாமனார் மாமியாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தானே கூறினான். கோமலவள்ளி கூறினாள். ஆமாம் அப்பா, நான் அவர்களுக்கு நன்றாக சேவை செய்வேன். உங்களுக்கு புகார் கூற ஒரு வாய்ப்பையும் தரமாட்டேன். இதை கேட்டு கோமலவள்ளியின் தந்தை கூறினார். எங்கள் மகள் அறியாமையால் நடந்து கொண்டாள் என்றால் அவளது வார்த்தைகளை கேட்டு நாமும் முட்டாள்தனமாக நடந்து கொண்டோம். அவளது மாமனார் அழைக்க வந்தபோதே அவளை அனுப்பியிருந்தால் விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அடுத்த நாளே கோமலவள்ளியும் அவளது பெற்றோரும் ஜனகனின் வீட்டிற்கு சென்றனர். கோமலவள்ளி அழுது கொண்டே தன் மாமனார் மாமியாரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க தொடங்கினாள். ஜனகன் கிண்டலாக கூறினார். ஆனால் மருமகளே, உன்னுடைய தவறு என்ன இருக்கிறது? தவறு எங்களுடையதுதான். நாங்கள் உன்னை அடித்தோம், வரதட்சணை கேட்டோம், உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றினோம். ஏன் ஐயா, இதைத்தானே நீங்கள் போலீஸில் கூறினீர்கள்? கோமலவள்ளியின் தந்தை கூறினார். இல்லை சம்பந்தி அவர்களே, இப்படி பேசி எங்களை வெட்கப்பட வைக்காதீர்கள். தவறு எங்களுடையதுதான். மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. கீதா அம்மா கைகளை கூப்பி கூறினாள். பாருங்கள் ஐயா, உங்களால் நாங்கள் ஏற்கனவே பல துன்பங்களை அனுபவித்து விட்டோம். நீதிமன்ற வழக்கின் காரணமாக எங்களின் மானம் போனது தனி. என்னவெல்லாம் பேசினீர்கள் எங்களை நோக்கி. இப்போது என் மகனுக்கு அரசு வேலை கிடைத்த செய்தி தெரிந்ததும் மன்னிப்பு கேட்க வந்துவிட்டீர்கள். இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த போதே தீபாலன் வீட்டிற்குள் வந்தான். தன் முன்னால் கோமலவள்ளியை கண்டு தன் நிதானத்தை இழந்தான். எங்களுக்கு இவ்வளவு துரோகம் செய்த பிறகு உனக்கு இங்கு வர எப்படி தைரியம் வந்தது என்று அவன் சத்தமாக கேட்டான். இதை கேட்டு கோமலவள்ளியின் தந்தை கைகளை கூப்பி, எனக்கு தெரியும் மருமகனே, உன்னுடைய கோபம் நியாயமானது தான். முடிந்தால் எங்களை மன்னித்து விடு என்றார். ஜனகன் கூறினார். பாருங்கள் ஐயா, உங்கள் மகள் செய்தது அறியாமையால். ஆனால் அவளுக்கு துணையாக நின்று நீங்கள் இருவரும் அவளது அழகான வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்கள். பிள்ளைகள் தவறு செய்யும்போது பெற்றோர் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்களுக்கு துணையாக நின்று தவறுகளை பெரிதாக்கக்கூடாது. சரி, இப்போது நம் உறவில் பிரிக்க முடியாத ஒரு முடிச்சு விழுந்து விட்டது. மேலும் நாங்கள் தீபாலனுக்கு வேறு இடத்தில் வரன் பேசி முடித்து விட்டோம். எனவே எங்களை மன்னித்து இங்கிருந்து கிளம்புங்கள். அப்போது கோமலவள்ளி அவர்களின் கால்களை பிடித்து கொண்டு, மாமா, அத்தை, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். கடைசி முறையாக என்னை மன்னித்து விடுங்கள். இனி உங்களுக்கு புகார் கூற ஒரு வாய்ப்பும் தரமாட்டேன் என்றாள். தீபாலன் கூறினான். விவாகரத்து பத்திரங்களை நீதானே அனுப்பினாய். இப்போது இங்கே என்ன தேடுகிறாய்? இப்பொழுது இங்கிருந்து வெளியேறு, இல்லை என்றால் நன்றாக இருக்காது. இதை கேட்டு கோமலவள்ளியின் தந்தை கைகளை கூப்பி, சரி மருமகனே, தவறு செய்ததற்கான தண்டனையை நாங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நாங்கள் புறப்படுகிறோம் என்று கூறி அவர்கள் திரும்பிய போது ஜனகன் கூறினார். நில்லுங்கள். பின்னர் கீதா அம்மாவை பார்த்து, கீதா, தீபாவளியின் திருமணத்திற்கு நாம் இன்னும் சம்மதம் தானே சொல்லியிருக்கிறோம். நாம் மறுத்துவிட்டால் கொஞ்சம் அவப்பெயர் ஏற்படும், அவ்வளவுதானே. ஆனால் மருமகளின் தவறை மன்னிக்காமல் இந்த உறவை எப்போதும் போல முடித்து கொண்டால் நமக்கு தான் பாவம் சேரும் என்றார். நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் தீபாலன் இதற்கு சம்மதிப்பானா? இப்போது அனைவரின் பார்வையும் தீபாலனின் மீது இருந்தது. தீபாலன் அமைதியாக இருந்தான். அவனது சில நொடிகள் மௌனம் அனைவரையும் பதற்றமடைய செய்தது. அவன் கோமலவள்ளியை பார்த்து கூறினான். கோமலவள்ளி, உண்மையே கூறினால் நான் உன்னை விட்டு பிரிய விரும்பவில்லை. ஆனால் என் பெற்றோருக்கு நீ செய்ததை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீ உன் தவறை உணர்ந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. தவறு என் பக்கமும் இருந்தது. கோபத்தில் உன் மீது கை வைத்து விட்டேன். கோமலவள்ளி, என் வாழ்க்கைக்கு மீண்டும் வா. எனக்கு நீ தேவை. தீபாலன் இவ்வளவு கூறியதும் வீட்டின் சூழ்நிலை மகிழ்ச்சியாக மாறியது. கடந்த கால தவறுகளை இரு குடும்பத்தினரும் சரியான நேரத்தில் திருத்தி கொண்டனர்.
நண்பர்களே, ஒருபுறம் மீனாட்சியின் பெற்றோர் இருந்தனர். அவர்கள் தங்களின் மகளின் தவறை சுட்டிக்காட்டி அவளை சரியான பாதைக்கு அழைத்து வந்தனர். மறுபுறம் கோமலவல்லியின் பெற்றோர் அவளுக்கு புரிய வைப்பதற்கு பதிலாக பழி வாங்கும் எண்ணத்துடன் பொய் புகார் அளித்து தங்களின் மகளின் வாழ்க்கையை சீரழிக்க துணிந்தனர். இந்த சிறுகதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், ஒரு சிறிய விஷயத்திற்காக நாம் யோசிக்காமல் எடுக்கும் முடிவு நம் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை தரும் என்பதாகும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா என்று கருத்துக்களில் தெரிவிக்கவும். மேலும் இந்தியாவின் எந்த நகரத்தில் இருந்து நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றும் கூறவும். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி.